ஹாய் நண்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து போஸ்டர் மை வால். போஸ்டர் மை வால்னா என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் கேன்வா மாதிரி சிமிலராக நீங்கள் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிக்கலாம், போஸ்டர் கிரியேட் பண்ணிக்கலாம், ரெஸ்யூம் கிரியேட் பண்ணிக்கலாம், பேனர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், ஷார்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். கேன்வாவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். இது இன்னொரு சிமிலர் வெப்சைட், சரிங்களா? கூகுளில் போஸ்டர் மை வால்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு மெயில் ஐடி மட்டும் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு லாகின் பண்ணிவிட்டு இல்லை லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு மெயில் ஐடி யூஸ் பண்ணுறதுனால இல்லை டிஃபால்ட்டாகவே வருது, சரிங்களா? நீங்கள் உங்கள் மெயில் ஐடி மட்டும் லாகின் பண்ணிக்கோங்க. சரி, நீங்கள் இதில் என்னென்னலாம் கிரியேட் பண்ணிக்கலாம்னா, ஜஸ்ட் இதில் டிசைன்ஸ்னு போய் ப்ரௌஸ் டெம்ப்ளேட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இல்லை என்னென்ன கிரியேட் பண்ணிக்கலாங்கிறது இங்கே வரும். நீங்கள் இந்த இமேஜஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ளையர் கிரியேட் பண்ணுறதுனா கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை சோஷியல் மீடியா கிராஃபிக்ஸு, போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணலாம், பேனர்ஸ் கிரியேட் பண்ணலாம், ரெஸ்யூம்ஸ் கிரியேட் பண்ணலாம், டாக்குமெண்ட்ஸ், போஸ்ட் கார்ட்ஸ், இன்விடேஷன்ஸ், என்னென்ன நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுமோ நீங்கள் எல்லாம் அதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதில் ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது, பெய்டு வெர்ஷனும் இருக்குது. ஹை குவாலிட்டி இமேஜஸ் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பெய்டு வெர்ஷன் தான் போயாகணும். நார்மல் இமேஜஸ்னால் நீங்கள் நார்மலாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு போஸ்டர்ஸ்னு கிளிக் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ ஏதாவது ஒரு போஸ்டர்ஸை நான் கஸ்டமைஸ் பண்ணுறேன். இப்போ நான் இந்த நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த போஸ்டர் பிடிச்சிருக்கு. ஜஸ்ட்டு நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டிசைன்னு கொடுக்க வேண்டியது தான். எடிட் டிசைன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ நான் ஜஸ்ட்டு இப்போ இதை நான் அப்படியே கஸ்டமைஸ் பண்ணுறேன். ஸோ நான் எனக்காக ஒரு நேம் வைக்கிறேன். ஜஸ்ட் அதை டைப் பண்ணுறது தான். அடுத்து நான் ஹிஸ்ட்ரின்னு செலக்ட் பண்ணுறேன், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் அப்படியே டைப் பண்ணுறேன். அந்த ஃபாண்ட் அதுக்கேற்ற மாதிரியே மாறிக்குது. திண்டுக்கல்னு கொடுக்குறேன். ஓகே, இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த இமேஜஸ். இப்போ நீங்கள் இதை மாதிரி இதை கட் பண்ணணும், இப்போ ஏதாவது இதில் டெக்ஸ்ட் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்னு கொடுத்து பிளைன் டெக்ஸ்ட்னு கொடுங்க. ஃபேன்சி டெக்ஸ்ட்னால் ஒரு கலர்ஃபுல்லாக வரும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துக்கலாம். ஏதாவது இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே என்ன டெக்ஸ்ட்டுங்கிறத இங்கேயே சொல்கிறேன். அதுவே மாடிஃபை பண்ணி வரும். ஹாய்ன்னு சும்மா கொடுக்குறேன். ஹாய். ஜஸ்ட்டு நம்ம இதுக்கு மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொடுக்குறேன். நீங்கள் எப்படினாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அஸ் யூஷுவல் இது கேன்வா மாதிரி தான். இதை நீங்கள் இதில் இந்த எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கீழே ஷேடோனா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதுவே இந்த ஷேடோ வர வேணாம் அப்படின்னா நீங்கள் வேறு லைட் ஷேடோ அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். எல்லாம் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸு இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதை பண்ணிவிட்டு இப்போ இந்த இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் இமேஜ் ஃப்ரீன்னு இருக்குது, பார்த்தீங்களா? பேசிக் இமேஜ் ஃப்ரீயில் வாட்டர் மார்க்கோடு வரும். ஸ்டாண்டர்ட் இமேஜ் ஹை ரெசல்யூஷன் இமேஜ்னா ஃப்ரீயில் வரும். ஸ்டாண்டர்ட் இமேஜ் வந்து 190 rupees, ஹை ரெசல்யூஷன் 450 rupees. பேசிக் இமேஜில் வாட்டர் மார்க்கோடு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரீயில். நம்ம டவுன்லோட் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இந்த இமேஜ் பாருங்கள். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண இமேஜ். ஓகே, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா madewithposterwall.com அப்படிங்கிறது கீழே இங்கே வந்து ஸோ madewithposterwall.com பேசிக் இமேஜில் இந்த மாதிரி இது வரும். இதுவே நீங்கள் பே பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ இதாக வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் போஸ்டர்ஸ் இது என்னன்னாலும் நீங்கள் வந்து இதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ இதுவே வந்து இதில் பெய்டு வெர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சீப்பராக தான் இருக்குது. இதில் பெய்டு வெர்ஷனும் நீங்கள் ஜஸ்ட்டு மேலே ப்ரைஸிங் போனீங்கன்னா ஃபார் இண்டிவிஜுவல்ஸ்னு கொடுத்து ப்ரைஸிங் போனால் ஃப்ரீ பிளான் பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 0 per month அன்லிமிட்டட் இது யூஸ் பண்ணிக்கலாம். இமேஜஸ்லாம் வந்து பிராண்ட் நேம் இல்லாமல் வரணும் அப்படின்னா 390 rupees per month தான் மந்த்லி. இதுவே ப்ரீமியம் ப்ளஸ்னால் 890 per month, சரிங்களா? ஸோ இது ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டாக தான் இருக்குது இது வந்து. ப்ளஸ் இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, அடிஷ்னல் பெனிஃபிட் என்னென்னா நீங்கள் வந்து இதை வந்து டேரெக்டாக உங்களோட இதுக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் இந்த இமேஜஸை க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் சோஷியல் மீடியாலேயோ உங்கள் போஸ்டர்ஸ்லேயோ டேரெக்டாக நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். அது வந்து இது ஒரு பெரிய பெனிஃபிட்டு, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இது சிமிலர் டு கேன்வா, ஒரு அடிஷ்னல் வந்து இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் என்னென்னாலும் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து இப்போ இது போஸ்ட் கார்ட்ஸ் ட்ரை பண்ணுறதுனா நீங்கள் போஸ்ட் கார்ட்ஸ் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இன்விடேஷன்ஸ் ட்ரை பண்ணுறதுனா இன்விடேஷன்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். உங்கள் சிமிலர் அதே தான்.
எடிட்டபிள்னா ரொம்ப இதுக்கு எந்த ஒரு பேசிக் டிசைனிங் நாலேஜ்லாம் பெருசாக இருக்கணும்னால எடிட்டபிள் நாலேஜ் இருந்தாலே போதும். ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் இப்போ இந்த டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதில் போய் அதே எடிட்டிங் ஃபார்மேட் கொடுத்து இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் எடிட்டிங் ஃபார்மேட் அவ்வளோதான். சேம் ஃபார்மேட். இப்போ நான் இங்கே வேறு ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ வேறு ஏதாவது ஒரு மெத்தட் கொடுக்குறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி எடிட்டர் மார்க்கெட்டிங் நீங்கள் தேவையான மாதிரிலாம் எடிட் பண்ணிக்கலாம். சைஸ் சின்னதாக வரணும் அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அஸ் யூஷுவல் பேசிக்கான ஒரு எடிட்டிங் தான். சரிங்களா? பேசிக்கான ஒரு எடிட்டிங் தான். நீங்கள் என்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுனா நீங்கள் இங்கே வந்து ஃபாண்ட் வேறு ஏதாவது கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் ஏதாவது கொடுக்கணும். ஜஸ்ட் இப்போ ஏதாவது பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுக்குறீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி அதையும் சஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்களோட ஆப்ஷன்ஸ் தான். இந்த ஆப்ஷன்ஸ்க்குனா எடிட்டபிள் ஆப்ஷன்ஸ் தான் இதெல்லாம். ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அஸ் யூஷுவல் போயிட்டு இல்லை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதே தான் இந்த இது. இப்போ இதுவே வந்து இப்போ நான் இதை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து டேரெக்டாக என்னோடய அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணுறேன்னா நீங்கள் இந்த பப்ளிஷுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இது என்ன கேட்கும் அப்படின்னா டேரெக்டாக இப்போ சோஷியல் மீடியாவில் கேட்கும். டேரெக்ட்லி உன்னோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிடவா, டிக்டாக்லாம் போஸ்ட் பண்ணிடவான்னு இது கேட்கும். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். இப்போ உங்கள் இமெயில் கேம்பெயின் நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்கன்னா இமெயில் கேம்பெயினை கனெக்ட் பண்ணிங்கன்னா இமெயில் கேம்பெயினில் டேரெக்டாக இது வந்து இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இல்லை ஆப்ஷன் வந்து இதுவே இல்லை கொடுக்கும். இல்லை இந்த லிங்க் எடுத்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த லிங்க் இங்கே எடுத்துக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க் ஆன் சோஷியல் மீடியான்னு வரும். அதெல்லாம் நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். ஸோ அது ஒரு கேன்வாவில் இது ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் இந்த போஸ்டர் மை வாலில். உங்கள் சோஷியல் மீடியா வாலில் டேரெக்டாக வந்து போஸ்ட் பண்ணிடும். சரிங்களா? இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேன்வாவில் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். கேன்வா யூஸ் பண்ணுங்கள். ஸோ அடிஷ்னலாக புதுசாக ட்ரை பண்ணுறவங்க இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். நன்றி நண்பா. நான் அடுத்த வேற ஒரு டாப்பிக்கோட பார்க்குறேன். நான் உங்கள் பிரதீப். இது உங்கள் க்ரோ வித் டிஜிட்டல் எக்ஸ்பர்ட்ஸ் சேனல்.